என்னோட உதவி இயக்குநர்கள் எல்லாருமே எங்களை யாரை பார்த்தாலுமே இவங்களை வந்து அவங்க அம்மாவை போட்டுடலாமா, இவங்களை பற்றி இவங்க தங்கச்சியாக போட்டுடலாமா அப்படி தான் தோணும். இது மகாநதியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மகாநதியில் நாங்கள் வந்து கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு அப்படி தான் நாங்கள் தேடி நானும் சேகர் சார் அலைஞ்சோம். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோகிராஃபில் வந்துச்சு. அப்புறம் தவமாய் தான் 4 ஸ்டேஜ் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் மச்சமெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆஃபீஸில் அவ்வளவு இது நடக்கும். ஸோ நான் இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னோட உதவி இயக்குநர்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்கல எல்லாரும் உதவி இயக்குநர்களும் வந்துடுவாங்கப்பா. வாங்க ராமகிருஷ்ணன் கடைசியில் தான் வருவான். வா சும்மா அப்படியே கூட நில்லுங்க. தம்பி இங்கே வாங்க. தம்பி நீங்கள் 2 பேரும் நடுவில் வாங்க. வளர்ந்து வரும்போது இவர் நடிச்சிருப்பார். ஸோ இந்த 2 உருவ ஒற்றுமை வந்து எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாச்சு. ஆனால் பெஞ்சமின் வந்து எங்களுக்கு முன்னாடி வெற்றி கொடிகளில் நடித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பெஞ்சமின் வந்து ஆமாம் அதை செய்யக்கூடாது, ஏன் இந்தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட். இப்போ பேர் வரமாட்டேங்க. சரி நீங்கள் பேசு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம். அதாவது அவுட்டோர் போயிட்டுவோம். அன்னைக்கு அவுட்டோர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும். மத்தியானம் சாப்பிடுவோம். அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும். அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நாள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம் சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை வாங்கி எடுத்தார். நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமாக்ஸ் சீனு இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஸ் அண்ணன் எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாண்டி அண்ணன் உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க, உள்ளே இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தார். சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு. சரி பேசி உள்ளே வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ நானும் அலெக்சாண்டரும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்கய்யா அழுதுட்டு, எங்கள் அப்பா இவங்க அப்பா என்னங்கய்யா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு, கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஐயா அழுதுட்டாங்க. எங்களால் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு. அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுதார். சின்ன பிள்ளை மாதிரி அழுதாருங்க. படிக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் தான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்காரு. ஊர்லேருந்து வந்தாங்க. உடனே பணம் இல்லைன்னு சொன்னோன்னே அவர் காட்டுறார் கையில் எல்லாம் 10 ரூபா 20 ரூபா நோட்டு. அப்படிப்பட்ட எங்கள் அப்பா தான் போய் அந்த ஆட்டோகிராஃபுக்கு தேசிய விருது வாங்கினார். அதனால அவர் அதில் சந்தோஷப்பட்டுருப்பார். சரியா? அதே கூட அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். எந்த மல்லிகா வீட்டுக்கு? ஆட்டோகிராஃப் படத்தில் அப்படி சொல்லுங்க. நீங்கள் வாட்டி கிடையில மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். அப்போ அந்த பசங்க மல்லிகாவோட பசங்க 2 குழந்தைங்க அதை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து சார்ட்ட நான் சொல்லுவேன், டேய் என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாருங்க. நானும் அப்படி பார்ப்பேன், ரியாக்ஷன் பண்ணுவேன். அவருக்கு என்னவோ தெரியல, சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அப்புறம் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு ஃபிலிம் கேன் மாற்றுறாங்க. ஒரு கேன் வந்து 15,000 என்னமோ சொல்கிறாங்க. அப்போவே மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க. சார் ஜெகனண்ண பாண்டியன்லாம் சொல்கிறாங்க, சார்
வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் எடுக்கணும். இதே மாதிரி தான் வெற்றி கொடிக்கிட்டுல 400 அடி ஷாட்டு, 400 அடி ஷாட். அந்த வடிவேல் திட்டுற சீனு விடவே இல்லை டைரக்டர். ஒரு கேன் மாத்துறாங்க, 2வது கேன் மாத்துறாங்க, 3வது கேன் மாத்துறாங்க, 4வது கேன் மாத்துறாங்க. எனக்கு சம்பளம் 1000 ரூபா, ஆனால் 40,000 ரூபா, நான் 60,000 ரூபா நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள். ஆனால் டைரக்டர் துளி கூட கோப்பில்லை. பெஞ்சமின், எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும், நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் ஒருத்தர் எடுத்துருக்காண்டா அப்படின்னு சொன்னோடனே வளார்னு ஒன்று விட்டார். அடி சரியான அடி, காதம் வங்கினேன். ஐயோ இது நம்ம எதோ தப்பு பண்ணிட்டு மட்டும் அப்படி டக்குன்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் அடிச்சவன தான் வந்துச்சு. இதை வாங்குறதுக்கு தான் அடித்தேன், சொல்லாம அடிச்சது அப்படி சொல்லி சார். அதாவது அந்த பெற்றவங்க கற்றவருக்கு தான் தெரியும் கல்வி மர்மம், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம், நட்டவங்களுக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம், வித்தை காட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க. எங்கள் இயக்குனருக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த பேர்பட்ட ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு நிமிஷம் இருமா ஆடியோ அப்படி எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த படத்துல நாங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இயக்குனருக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றி. நன்றி 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 போதும். நன்றி.